Yes, welcome you all. Today we are going to see the wireless LANs. Okay, wireless LAN தான் வந்து fastest growing technology. இப்போ ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிற டெக்னாலஜி தான் ஒயர்லெஸ் லேனு. ஓகே, ஏன் வந்து ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இதில் வந்து கேபிள் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே, கேபிள் யூஸ் பண்ணாமலே ஒரு லேண்ட் கனெக்ஷன் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால தான் இதுக்கு வந்து டிமாண்ட் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எங்கெங்க யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தா காலேஜ் கேம்பஸ்ல வந்து ஒயர்லெஸ் லேன் யூஸ் பண்றாங்க, ஆஃபீஸ் பில்டிங்ஸு, அப்புறம் மெனி பப்ளிக் ஏரியாஸ் யூஸ் பண்றாங்க. இது வந்து டூ டெக்னாலஜிஸ் இருக்கு. ஒன்று வந்து IEEE 802.11 ஒயர்லெஸ் லேன்ஸ், செகண்ட் வந்து ப்ளூடூத். ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் IEEE 802.11. ஓகே, இதுல வந்து ரெண்டு சர்வீஸ் இருக்கு. நம்பர் ஒன் வந்து பேசிக் சர்வீஸ் செட், நம்பர் டூ எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட். ஓகே, இந்த பேசிக் சர்வீஸ் செட் BSS அப்படிங்கிறது தான் வந்து பில்டிங் பிளாக் ஆஃப் எ ஒயர்லெஸ் லேன். ஓகே, next see the diagram. Okay, for the basic service set. Okay, basic service setல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஒரு ஸ்டேஷனரி இருக்கு. ஓகே, இல்லைன்னா மொபைல் ஒயர்லெஸ் ஸ்டேஷன். ஓகே, இது வந்து ஸ்டேஷனரின்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா மொபைல் ஒயர்லெஸ் ஸ்டேஷன் வச்சுக்கலாம். அண்ட் ஆப்ஷனல் ஆக்சஸ் பாயிண்ட். ஓகே, ஆப்ஷனல் சென்ட்ரல் பேஸ் ஸ்டேஷன். சி இதுல பாருங்க, இந்த பிக்சர்ல வந்து ஏபிங்கிறது இல்லை, பட் இந்த பிக்சர்ல ஏபின்னு இருக்கா. ஏபிங்கிறது என்னது? ஆக்சஸ் பாயிண்ட். ஓகே, இது வந்து ஆப்ஷனல் தான். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் வந்து அடாக் நெட்வொர்க். அடாக் நெட்வொர்க் அப்படின்னா ஸ்டாண்ட் அலோன் நெட்வொர்க். ஓகே, தனியாவே வந்து நடக்கக்கூடியது. ஓகே, தட் இஸ் த ஸ்டாண்ட் அலோன் நெட்வொர்க். ஓகே, ஆனா இந்த ஸ்டாண்ட் அலோன் நெட்வொர்க்ல வந்து இந்த பிஎஸ்எஸ் குள்ள மட்டும்தான் நாம டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஓகே, சி இந்த பிஎஸ்எஸ் குள்ள 4 ஸ்டேஷன் இருக்கு. இந்த 4 ஸ்டேஷனுக்குள்ள மட்டும்தான் டேட்டாவை ஷேர் பண்ண முடியும். ஓகே, இந்த பிஎஸ்எஸ்ல இருந்து வேற பிஎஸ்எஸ்க்கு டேட்டாவை ஷேர் பண்ண முடியாது. ஓகே, இந்த டயக்ராம் பாருங்க, இதுல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்வொர்க். ஓகே, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்வொர்க்ல வந்து சென்டர்ல ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ESS. சி ESSனா என்ன? ESSனா எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட். ஓகே, இந்த ESSல வந்து ரெண்டு இல்லைன்னா அதுக்கு மேல இருக்கிற BSS வித் ஏபியோட வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, see the diagram. ஓகே, சி இதுதான் வந்து ESS. இதுல பாருங்க, இது ஒரு BSS. ஓகே, இந்த ஒரு 4 சிஸ்டம் சேர்த்து ஒரு BSS. நெக்ஸ்ட் இது ஒரு BSS, நெக்ஸ்ட் இது ஒரு BSS. ஸோ 3 BSS வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கிறோம்? டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலியமா கனெக்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துல இருந்து ஒரு கனெக்ஷன் போகுதா, ஏபிக்கு ஒரு கனெக்ஷன் போகுதா, ஒவ்வொரு BSS இருக்கிற ஏபியோட கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ங்கிறது வந்து ஒயர்டு லேன். ஓகே, இது வந்து ஒயர்டு லேன் மூலியமா நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, BSS ஓட ஏபியை வந்து DS ஓட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். பாருங்க, எல்லா BSS இருக்கிற ஏபியோடவும் DS டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஏபிங்கிறது வந்து என்னன்னா ஸ்டேஷனரி ஸ்டேஷன். ஓகே, மொபைல் ஸ்டேஷன், இதெல்லாம் வந்து நார்மல் ஸ்டேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒரே BSS குள்ள இருக்கிற ஸ்டேஷன் வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு ஏபி தேவையில்லை. ஓகே, சி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த BSS குள்ள இந்த ஸ்டேஷனும் இந்த ஸ்டேஷனும் கம்யூனிகேட் பண்றதுக்கு நமக்கு ஏபி தேவையில்லை. ஓகே, நமக்கு எப்ப ஏபி வேணும்? ஒரு BSS இருக்கிற ஸ்டேஷனும் வந்து இன்னொரு BSS இருக்கிற ஸ்டேஷனோட கம்யூனிகேட் பண்றதுக்கு மட்டும்தான் நாம் வந்து இந்த BSS ஏபியை கனெக்ட் பண்ணி இந்த ஏபி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துல வந்து அதர் ஏபி, அப்புறம் இன்னொரு சிஸ்டம். ஓகே, இப்படித்தான் வந்து டேட்டா வந்து கம்யூனிகேட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஷன் டைப்ஸ். ஓகே, there are 3 டைப்ஸ் இருக்கு. நோ டிரான்சிஷன், BSS டிரான்சிஷன், ESS டிரான்சிஷன். ஓகே, நோ டிரான்சிஷன் அப்படின்னா நோ ஸ்டேஷன்ஸ்குள்ள, நோ டிரான்சிஷனுக்குள்ள இருக்கிற ஸ்டேஷன் வந்து ஃபிக்ஸ்டா தான் இருக்கு. ஓகே, அது வந்து ஸ்டேஷனரி வந்து ஃபிக்ஸ்டு. ஓகே, BSS குள்ள மட்டும்தான் மூவிங் ஆகும். ஒரு BSS குள்ள மட்டும் நாம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அதான் வந்து நோ டிரான்சிஷன். நெக்ஸ்ட் BSS டிரான்சிஷன் அப்படின்னா அந்த ஸ்டேஷன் வந்து எங்க மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா BSS டு
அனதர் பிஎஸ்எஸ், ஒரு பிஎஸ்எஸ்ல இருந்து இன்னொரு பிஎஸ்எஸ் குள்ள ஸ்டேஷனரி வந்து மூவ் பண்ணிக்கலாம். பட் ஒன்லி வித்தின் த ஒன் இஎஸ்எஸ், ஒரு இஎஸ்எஸ் குள்ள மட்டும்தான் நம்ம அப்படி டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இஎஸ்எஸ் டிரான்சிஷன். இஎஸ்எஸ் டிரான்சிஷன்ல வந்து ஒரு ஸ்டேஷன் வந்து ஒரு இஎஸ்எஸ்ல இருந்து இன்னொரு இஎஸ்எஸ்க்கு நாம் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுதான் வந்து இஎஸ்எஸ் டிரான்சிஷன். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் we will move to the Bluetooth. Okay, see, next concept is the Bluetooth. See, Bluetoothங்கிறது வந்து wireless LAN technology. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டெலிஃபோன்ல யூஸ் பண்ணலாம், நோட்புக்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், கேமராஸ், பிரிண்டரு, காஃபி மேக்கர், இது எல்லாமே ப்ளூடூத் யூஸ் பண்றோம். ஓகே, இது வந்து அடாக் நெட்வொர்க். ஓகே, அடாக் நெட்வொர்க் நேச்சரா வந்து நெட்வொர்க் ஃபார்ம் ஆயிரும். அதுதான் வந்து ப்ளூடூத். ப்ளூடூத் நம்ம ஆன் பண்ண அப்படின்னம்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற போது ப்ளூடூத் ஹெட்செட் ஆன் பண்ண உடனே மொபைல்ல இருக்கிற ப்ளூடூத் ஆன் பண்ணா அது ரெண்டுமே வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரு, பேர் ஆயிக்கும். ஓகே, ஈஸியா வந்து நம்ம டேட்டாவை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து பிகோநெட். பிகோநெட்னா என்னது, அந்த நெட்வொர்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் ஆயிரும். ஓகே, அதான் பிகோநெட். ஓகே, நெக்ஸ்ட் மொபைல்ல இருந்து சிஸ்டத்துக்கு வந்து நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்க முடியும். எப்படி நான் மொபைல்ல இருந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து சிஸ்டத்துக்கு கொடுக்குறோம், த்ரூ த ப்ளூடூத். ப்ளூடூத் வழியா ப்ளூடூத் டெத்தரிங் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நாம் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ப்ளூடூத் லேன்ங்கிறது வந்து ரொம்ப ஸ்மால் நெட்வொர்க். ஓகே, மெனி கெஜெட்ஸ் ட்ரை டு கனெக்ட்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகே, நிறைய டிவைஸ் வந்து இருக்குது, ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் பார்க்கல, எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா வயர்லெஸ் மவுஸ் யூஸ் பண்றாங்க, கீபோர்டு யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்மால் ஹெல்த் கேர் சென்டர்ல கூட மானிட்டரிங் டிவைஸா வந்து சென்சார் கூட கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஹோம் செக்யூரிட்டி டிவைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் செக்யூரிட்டி கண்ட்ரோலரோட டிஃப்ரெண்ட் சென்சாரை வந்து கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அப்புறம் பார்த்தோம்னா கான்ஃபரன்ஸ் அட்டெண்டீஸ், கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ற போறவங்கள வந்து லேப்டாப் கம்ப்யூட்டரை வந்து சிங்க்ரனைஸ் பண்றாங்க கான்ஃபரன்ஸ் கூட. ஓகே, அதுக்கு யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஆர்கிடெக்சர், இதுல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்றோம், பிகோநெட் அண்ட் ஸ்கேட்டர் நெட். ஓகே, பிகோநெட்னா என்னன்னா ஒரு ஸ்மால் நெட்வொர்க், அதுதான் வந்து பிகோநெட். அதுல வந்து மொத்தமா டோட்டலா 8 ஸ்டேஷன்ஸ் இருக்கலாம். ஓகே, ஒன்னு வந்து பிரைமரி, ரிமைனிங் 7 வந்து செகண்டரி. ஓகே, இப்போ செகண்டரி ஸ்டேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு பிரைமரி கூட வந்து சிங்க்ரனைஸ் வித் கிளாக் அண்ட் ஹப்பிங் சீக்வென்ஸ் அதெல்லாம் சிங்க்ரனைஸ் பண்ணிக்கும். ஓகே, see the diagram for the piconet. இப்போ நம்ம என்ன சொன்னா 7 செகண்டரி ஒரு பிரைமரின்னு சொன்னா 8th செகண்டரி ஸ்டேஷன் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த 8th செகண்டரி வந்து எப்ப வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னம்னா 8th செகண்டரி ஸ்டேஷன் வந்து நார்மலா வந்து பார்க்டு ஸ்டேட்ல தான் இருக்கு. ஓகே, பார்க்டு ஸ்டேட்ல தான் இருக்கு. அது வந்து சிங்க்ரனைஸ்டு வித் பிரைமரியோட சிங்க்ரனைஸ் ஆயிருக்கு. ஓகே, இந்த பார்க்டு ஸ்டேஷன்ல இருந்து இருக்கிறத வந்து நாம வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஓகேவா, பார்க்டு ஸ்டேட்ல இருக்கிற ஸ்டேஷன் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதை வந்து நாம வந்து ஆக்டிவ் ஸ்டேஷனுக்கு வந்து மூவ் பண்றோம். ஓகே, ஸோ இருக்கிற ரிமைனிங் 7 செகண்டரியில இருந்து ஒரு செகண்டரி வந்து நம்ம பார்க்டு ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணிட்டு நம்ம 8th செகண்டரி வந்து பார்க்டு ஸ்டேட்ல இருந்து ஆக்டிவ் ஸ்டேஷனுக்கு நாம வந்து மூவ் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆகும், நம்மளோட 8th ஸ்டேஷன் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஸ்கேட்டர் நெட். இப்போ பிகோநெட்டை வந்து கம்பைன் பண்ணுனா நமக்கு கிடைக்கிறதா வந்து ஸ்கேட்டர் நெட். ஓகே, ஒரு பிகோநெட்ல செகண்டரி ஸ்டேஷனா இருக்கிறது இன்னொரு பிகோநெட்ல வந்து பிரைமரி ஸ்டேஷனா இருக்க முடியும். ஓகே, சி ஃபார் எக்ஸாம்பிள், சி இது வந்து ஒரு பிகோநெட், சி அப் டு திஸ், சி இங்க பிரைமரி அப் டு திஸ், இது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பிகோநெட். இந்த டயக்ராம் இருக்கிறது இது வந்து அனதர் பிகோநெட். ஸோ இந்த பிகோநெட்ல இந்த ஸ்டேஷன் வந்து எப்படி இருக்குது, இந்த ஸ்டேஷன் வந்து செகண்டரியா இருக்குது ஃபர்ஸ்ட் பிகோநெட்ல.
செகண்ட் பிகோநெட்டுக்கு வந்து இதுதான் வந்து பிரைமரி ஆக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பிகோநெட்ல பிரைமரிட்டு இருந்து டேட்டாவை வந்து ரிசீவ் பண்ணி அந்த ரிசீவ் பண்ண டேட்டா வந்து செகண்ட் பிகோநெட்டுக்கு இருக்கிற செகண்டரிக்கு வந்து ஷேர் பண்ணுது. ஓகே, ஸோ ஒரே ஸ்டேஷன் வந்து பிரைமரியாவே ஆக்ட் பண்ணிக்குது, செகண்டரியாவே ஆக்ட் பண்ணிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ப்ளூடூத் டிவைசஸ். ஓகே, ப்ளூடூத் டிவைஸ் வந்து built-in ஷார்ட் ரேஞ்ச் ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 MB per second. ஓகே, 2.4 GHz பேண்ட்வித் யூஸ் பண்றாங்க. இதுதான் வந்து ப்ளூடூத் லேயர்ஸ் டயக்ராம். ஓகே, நெக்ஸ்ட் ரேடியோ லேயர். ரேடியோ லேயர்ங்கிறது என்னன்னா which is equal to the physical layer of the internet model. ஓகே, ப்ளூடூத் டிவைஸ்ங்கிறது வந்து லோ பவர், கொஞ்சம் தான் பவர் சப்ளை கன்சியூம் பண்ணிக்கு 10 மீட்டர் ரேஞ்சுக்குள்ள மட்டும்தான் டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பேண்ட். என்ன பேண்ட் யூஸ் பண்றோம் நம்ம? 2.4 GHz ISM பேண்ட் யூஸ் பண்றோம். இதை வந்து நாம வந்து 79 சேனலுக்கு வந்து டிவைட் பண்ணி கொடுத்துறோம். ஸோ ஒரு மெகா ஹெட்ஸ் ஈச்சுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் FHSS, ஃப்ரீக்வன்சி ஹப்பிங் ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம். ஓகே, இப்போ நம்ம ப்ளூடூத் வந்து வேற டிவைஸ் கூடவும் வேற நெட்வொர்க் கூடவும் இன்டர்ஃபரன்ஸ் ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக நாம FHSS யூஸ் பண்றோம். ஓகே, இது வந்து ஹப்ஸ். இது வந்து எப்படி ஜம்ப் ஆகுதுன்னு பார்த்தா 1600 டைம்ஸ் பெர் செகண்ட். ஓகே, ஒரு செகண்டுக்கு 1600 டைம்ஸ் வந்து ஜம்ப் ஆகுது. ஓகே, ஸோ ஒவ்வொரு டிவைஸுமே மாடுலேஷன் ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் பண்ணுது. ஓகே, 1600 டைம்ஸ் பெர் செகண்டுக்கு. ஒரு டிவைஸ் வந்து 625 மைக்ரோ செகண்ட்ஸ் தான் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுது. அப்புறம் என்ன பண்றது? ஹப்ஸ் டு த அனதர் ஃப்ரீக்வன்சி, மறுபடியும் அனதர் ஃப்ரீக்வன்சிக்கு ஜம்ப் பண்ணி. நெக்ஸ்ட் ஒன் பேஸ் பேண்ட் லேயர். பேஸ் பேண்ட் லேயர்ங்கிறது என்னன்னா which is equal to the max சப்ளையர் இன் LAN. ஓகே, பிரைமரியுமே செகண்டரியுமே டைம் ஸ்லாட்டை வந்து யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்றாங்க. TDMA, டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் மெத்தட் யூஸ் பண்றாங்க. So length of time slot which is equal to the 625 microseconds. இப்ப கம்யூனிகேஷன் வந்து நடக்கிறது பிரைமரிக்குமே செகண்டரிக்கு நடுவுல தான் நடக்குது. ஓகே, செகண்டரிக்குமே இன்னொரு செகண்டரிக்கு நடக்காது. ஓகே, சோ இப்ப பார்த்தோம்னா ஹாஃப் டியூப்ளெக்ஸ் மோடுல கம்யூனிகேஷன் நடக்குது. ஹாஃப் டியூப்ளெக்ஸ் என்ன? வாக்கி டாக்கி மாதிரி. ஓகே, இப்போ வந்து சென்டர் வந்து ஒன்று பேசுவாங்க, ஓவர் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ரிசீவர் வந்து பேச முடியும். ஓகே, ஆஃப் டியூப்ளெக்ஸ் மோட். ஓகே, அட் அ டைம்ல பேச முடியாது. ஸோ அதே மெத்தட் நம்ம இங்கே யூஸ் பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் செகண்டரி கம்யூனிகேஷன். சிங்கிள் செகண்டரி கம்யூனிகேஷன் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, பிகோநெட்ல வந்து ஒரே ஒரு செகண்டரி மட்டும்தான் இருக்குது, ஒரே ஒரு பிரைமரி தான் இருக்குது. ஸோ நம்ம ஆப்ரேஷன் வந்து ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். ஓகே, டைம் வந்து டிவைடட் இன்டு 625 மைக்ரோ செகண்ட்ஸ் ஆஃப் ஸ்லாட்டுக்கு நம்ம வந்து டைம் வந்து டிவைட் பண்ணிடுறோம். பிரைமரி வந்து ஈவன் நம்பர் ஆஃப் ஸ்லாட் யூஸ் பண்றாங்க, செகண்டரி வந்து ஆட் நம்பர் ஆஃப் ஸ்லாட் யூஸ் பண்றாங்க. ஓகே, நம்ம யூஸ் பண்ற மோட் வந்து ஆஃப் டியூப்ளெக்ஸ் மோட் தான் யூஸ் பண்றோம். ஓகே, see the diagram, the primary, இது வந்து செகண்டரி. ஓகே, so ஸ்லாட் 0ல வந்து பிரைமரி வந்து send the data, செகண்டரி வந்து receive the data. ஓகே, ஸ்லாட் 1ல வந்து செகண்டரி வந்து send the data, பிரைமரி வந்து receive the data. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் செகண்டரி கம்யூனிகேஷன். இது வந்து ஒரு பிரைமரி ஒரு செகண்டரி. நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் செகண்டரி கம்யூனிகேஷன் என்ன பண்றோம்? ஒரே ஒரு பிரைமரி இருக்குது, ஆனா செகண்டரி வந்து நிறைய 2 or more செகண்டரிஸ் வந்து வச்சுக்கலாம். ஓகே, இதுலயும் வந்து என்ன யூஸ் பண்றாங்க? பிரைமரி வந்து யூஸ் த ஈவன் நம்பர் ஆஃப் ஸ்லாட், செகண்டரி யூஸ் த ஆட் நம்பர் ஆஃப் ஸ்லாட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி வந்து சென்ட் த டேட்டா, ஆல் செகண்டரிஸ் எல்லா செகண்டரி வந்து லிசன் பண்றாங்க. ஓகே, ஈவன் நம்பர் ஆஃப் ஸ்லாட் வந்து லிசன் பண்றாங்க. ஆனா ஒரே ஒரு செகண்டரி மட்டும்தான் அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இந்த ஆட் நம்பர் ஆஃப் ஸ்லாட்ல. ஓகே, அது எந்த ஸ்லாட் அப்படிங்கிறது பிரைமரி வந்து நோட்டிபிகேஷன் சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்லாட் மட்டும்தான் நமக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் பிசிக்கல் லிங்க்ஸ். சி
SCA. Okay, that is asynchronous connection oriented service. Okay, so இந்த asynchronous connection oriented என்ன பண்றாங்க அப்படின்னா மெசேஜ் வந்து டிலேவே ஆகக்கூடாது, ஃபாஸ்டா நமக்கு வந்து டெலிவரி ஆயிடணும். ஓகே, டேட்டா லாஸ் கூட ஆயிக்கலாம். ஓகே, ஆனா மெசேஜ் மட்டும் டிலே ஆகக்கூடாது. ஓகே, எரர் கூட இருக்கலாம். ஓகே, ஸோ நாம வந்து இன்டெகிரிட்டிக்கு வந்து மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஓகேவா, இன்டெகிரிட்டின்னு எரர் ஃப்ரீ டெலிவரி, அந்த எரர் ஃப்ரீ கூட நம்ம மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை, ஆனால் ஃபாஸ்ட்டாக டெலிவரி ஆகணும். ஓகே, அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ சப்போஸ் நம்ம டேட்டா வந்து எதாவது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணலாம், அது வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணாது. ஓகே, நெக்ஸ்ட் அசிங்க்ரனஸ் கனெக்ஷன்லெஸ் லிங்க் ACL. இந்த ACL வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா டேட்டா வந்து லாஸ் ஆகக்கூடாது, இன்டெகிரிட்டிக்கு தான் நம்ம மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், லேட்டு கூட ஆயிக்கலாம். ஓகே, ஆனா டேட்டா மட்டும் லாஸ் ஆயிடுச்சு, ரீட்ரான்ஸ்மிட் பண்ணி ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம் ஃபார்மேட். இந்த ஃப்ரேம் ஃபார்மேட்ல வந்து பேஸ் பேண்ட் லேயர் வந்து கேன் பி ஒன் ஆஃப் த 3 டைப்ஸ் யூஸ் பண்ணலாம். 1 ஸ்லாட், 3 ஸ்லாட், 5 ஸ்லாட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் L2 கேப். L2 கேப்ல என்னன்னா லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல் அண்ட் அடாப்டேஷன் புரோட்டோகால். ஓகே, டேட்டா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க ACL லிங்க்ல, அதுதான் வந்து L2 கேப். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மல்டிப்ளெக்சிங். சி L2 கேப் வந்து என்ன பண்றாங்க, மல்டிப்ளெக்ஸ் பண்றாங்க. ஓகே, அட் த சென்டர் சைடு வந்து அக்செப்ட் த டேட்டா ஃப்ரம் த அப்பர் லேயர் ஆஃப் புரோட்டோகால். அப்பர் லேயர்ல இருந்து வர டேட்டா வந்து அக்செப்ட் பண்ணி அதை வந்து டெலிவரி பண்றாங்க, பேஸ் பேண்ட் லேயருக்கு டெலிவரி பண்றாங்க. ரிசீவர் சைடு என்ன பண்றாங்க, அக்செப்ட் த ஃப்ரேம் ஃப்ரம் த பேஸ் பேண்ட் லேயர், பேஸ் பேண்ட் லேயர்ல இருந்து வாங்கி எக்ஸ்ட்ராக்ட் த டேட்டா வெளியே எடுத்துட்டு ஆனா டெலிவர் பண்றாங்க appropriate protocol லேயருக்கு. ஓகே, so it creates the kind of virtual channel, ஒரு virtual channel வந்து கிரியேட் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் செக்மெண்டேஷன் ரீஅசெம்பிளி. ஓகே, மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் த பேலோட் ஃபீல்டு, அதோட மேக்ஸிமம் சைஸ் என்னன்னா 343 பைட்ஸ். ஓகே, so application layers வந்து sometimes okay send the data packet 65,535 bytes வந்து transfer பண்ணலாம். Okay, so L2 cap வந்து divides these large packets into segment பிரிச்சறாங்க. அப்புறம் ஃபைனலா ரிசீவர் சைடு வந்து ரீஅசெம்பிள் பண்ணிடுறாங்க at the destination சைடுல. நெக்ஸ்ட் QoS, குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ். குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் என்ன, பெஸ்ட் எஃபோர்ட் சர்வீஸ், பெஸ்ட் நம்ம டெலிவரி கொடுக்கணும். ஓகே, ஸோ ஆன்லைன் கிரிக்கெட் மேட்ச் லைவ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஏதாவது ஸ்மால் எரர் இருக்கு, நோ ப்ராப்ளம். ஆனா வந்து நம்ம வந்து ஆன்லைன் கிரிக்கெட் மேட்ச் நம்ம லைவா பார்க்கறது. குரூப் மேனேஜ்மெண்ட் வந்து L2 கேப் வந்து அலோவ் பண்றது, கிரியேட் த லாஜிக்கல் அட்ரஸிங். ஓகே, இது வந்து 2 இல்லைன்னா அதுக்கு மேல இருக்கிற செகண்டரி டிவைஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், மல்டிகாஸ்ட் குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம் டு ரிசீவ் த டேட்டா ஃப்ரம் த பிரைமரி. ஓகே, பிரைமரியில இருந்து டேட்டா வந்து ரிசீவ் பண்றதுக்கு. ஓகே, தேங்க்யூ.